வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இதுவரை 727 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு திமுக அரசுதான் உத்வேகம் அளித்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களே தொழில் வளர்ச்சிக்கு காரணம் என்று அக்கட்சி கூறியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் நகர்ப்புறங்களுக்கு இணையான வசதிகள் கிராமப்புறங்களில் ஏற்படுத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியளித்துள்ளது. வாக்குச்சாவடிகளில் பயோமெட்ரிக் முறையை அறிமுகப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்காக ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் 727 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 295 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே தேர்தல் பணிக்கான தொழில்நுட்ப ஆயத்த பணிகளின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான பயிற்சி முகாமும் இன்று சென்னையில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் திரு சந்தோஷ் பத்தாரியா, திரு தருண் மிஸ்ரா ஆகியோர் இதில் பங்கேற்றனர். தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு விவரங்களை தாமதமின்றி உடனுக்குடன் வழங்குவதற்கு ஏதுவாக இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை டிஜிட்டல் முறையில் நிர்வகிப்பது மற்றும் பதிவேற்றம் செய்வது குறித்து இதில் பயிற்சி வழங்கப்பட்டது. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு பணியில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்குச்சாவடியில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணிப்பதற்கு ஏதுவாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக கூறியுள்ள தேர்தல் ஆணையம் அது தொடர்பான விவரங்கள் அடங்கிய காணொலியையும் வெளியிட்டுள்ளது. வெப்காஸ்டிங் குறித்த விவரங்கள் இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளன. இந்த தேர்தல் எல்லாம் போலிங் பூத்ல கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு புரியலப்பா. அதுதான் ஐயா, இந்த முறை 100% வெப்காஸ்டிங் இருக்கு. வெப்காஸ்டிங்னா என்னப்பா? நம்ம ஓட்டு போடுற பூத்ல கேமரா இருக்கும். தேர்தல் நடக்கிறத எலெக்ஷன் கமிஷன் லைவா பார்க்கும். அப்போ நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் வெளியே தெரியுமா? இல்லையா, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேமரால தெரியாது. வாக்கு ரகசியம் 100% பாதுகாப்பானது. இது மக்கள் பாதுகாப்புக்காக தான். வெப்காஸ்டிங் இருந்தா தவறு நடக்காது. வெளிப்படையான தேர்தல் நடக்கும். எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். இந்த வசதி வாக்குச்சாவடியில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நல்ல விஷயம்தான். நம்ம ஜனநாயகத்துக்கு இது ரொம்ப அவசியம். ஆமா ஐயா, அதனாலதான் பயம் இல்லாம சந்தேகம் இல்லாம ஓட்டு போடலாம். இந்த தேர்தல்ல நான் கண்டிப்பா போய் ஓட்டு போடுவேன். இதேபோல் தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்வதற்கான இசிஐ நெட் செயலி குறித்த காணொலியையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. நிர்மலா, இப்பெல்லாம் தேர்தல் தொடர்பான எல்லா விவரங்களையும் உதவிகளையும் மொபைல்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா மாமா, இதுதான் இசிஐ நெட் அப்ளிகேஷன். இதன் மூலமாக தேர்தல் தொடர்பான எல்லா விவரங்களையும் மொபைல்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன இருக்கு? பல வசதிகள் இருக்கு மாமா. விஜில் மூலம் தேர்தல் விதிமீறல்கள் ஏதாவது நடந்தால் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து புகார் செய்யலாம். சக்ஷம் ஆப் மூலம் பிஎல்ஓவை தொடர்பு கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான தேர்தல் உதவிகளை பெறலாம். மற்றும் இஎபிக் வசதி மூலம் உங்கள் வாக்காளர் அட்டைய டிஜிட்டல் வடிவில் மொபைல்ல வச்சுக்கலாம். அப்படின்னா அனைத்தும் மொபைல்லயே கிடைக்குமா? ஆமா மாமா, இது எல்லாம் மக்கள் வசதிக்கான எளிய தேர்தல் சேவை. சரியாக சொன்னீங்க. இசிஐ நெட் மூலம் மக்கள் தேர்தல் சேவைகளை எளிதாக பயன்படுத்தலாம். இப்ப தெளிவா புரிஞ்சுது. இந்த தேர்தலுக்கு நானும் இதை பயன்படுத்தி எளிமையா வாக்களிக்க போறேன். இதற்கிடையே வாக்குச்சாவடி சீட்டுடன் வாக்காளர்களுக்கு தேர்தல் கையேடு வழங்கப்பட்டு வருவதாக எமது வேலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 1427 வாக்குச்சாவடிகளுக்கான வாக்காளர் தகவல் சீட்டுகள் இன்று முதல் ஒவ்வொரு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது. தகவல் சீட்டுடன் சேர்த்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வாக்காளர் வழிகாட்டி புத்தகமும் வழங்கப்படுகிறது. வாக்காளர் வழிகாட்டி புத்தகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, வாக்கு சரியாக பதிவாகி உள்ளதா என்பதை இயந்திரம் மூலம் எப்படி உறுதி செய்வது என்பது குறித்த விவரங்கள், வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் வாக்களிக்க அனுமதிக்கப்படும் மாற்று அடையாள அட்டைகளின் பட்டியல் மற்றும் வாக்குச்சாவடிக்குள் செல்போன், கேமரா மற்றும் இதர மின்னணு சாதனங்களை கொண்டு செல்லக்கூடாது என்பது போன்ற பல்வேறு விளக்கங்கள் வழிகாட்டி புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன். வாக்களிப்பதற்கு பயோமெட்ரிக் முறையை அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இருப்பினும் தற்போது நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு இதனை செயல்படுத்த முடியாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். வாக்குச்சாவடிகளில் பயோமெட்ரிக் அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களிக்க உத்தரவிடக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. திமுக ஆட்சி காலத்தில்தான் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று திருவள்ளூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். இன்றைக்கு 11.19 விழுக்காடு வளர்ச்சி, இந்தியாவுக்கே ரோல் மாடல். இது தமிழ்நாடு தலைநிமிர்ந்து கம்பீரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சிக்கு முதல் நாள் முதல் கையெழுத்து என்ன போட்டேன், மகளிர் எல்லாரும் விடியல் பயணம் செய்யலாம். பூண்டியிலிருந்து திருவள்ளூருக்கு காய்கறி விற்கணும். ஊத்துக்கோட்டையிலிருந்து ரெட்டில்ஸுக்கு வேலைக்கு போகணும். தாமரை பாக்கத்திலிருந்து ஆவடி அம்பத்தூருக்கு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகணும். எந்த பயணமாக இருந்தாலும் பெண்கள் நினைச்ச உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸுக்கு மாசம் 1000 அல்லது 1500 ரூபாய் ஆகணும். வீட்டிலே முடங்கி இருந்தவங்க கூட தங்களுடைய வாய்ப்புகளை தேடி பொருளாதார சுதந்திரத்தோட பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மகளிர் உரிமை தொகையை கொடுத்து அவங்க தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு அந்த உரிமையை பெருமையோடு எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி எவ்வளவு முறை நம்ம கேட்டாலும் அவங்க அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய திட்டங்களே காரணம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் பல நாடகத்தை அரங்கேறியது. என்னமோ திமுக ஆட்சி வந்த உடனே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாகும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சதாகும் அப்படின்னு ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுருக்காரு. இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குதா ஒரு பொய்ய மூட்டையா அவிழ்த்து விடுறார் ஸ்டாலின் அவர்களே. எடுத்த உடனே இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி ஏற்படல. அண்ணா திமுக ஆண்ட போது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துல தொழில் முதலீட்டு மாநாட்டை ஏற்படுத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டு அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி தான் 2019 ஜனவரியில தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில நடத்தணும். அப்ப 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினாலதான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல.
பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அதிமுக அரசாங்கம். தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்றால் நகர்ப்புறங்களுக்கு இணையான வசதிகள் கிராமப்புறங்களில் ஏற்படுத்தப்படும் என்று அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை தான் கவனம் செலுத்துகிறது, அப்படிதான் கட்டமைக்கிறது. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்தெடுப்பது சாத்தியமில்லை. இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்ப நகர்ப்புறங்களிலேயே மெட்ரோ வரும். நம்ம ஊர்ல மோட்டர்வே கூட ஓடாது. அங்க நகர்ப்புறங்களிலேயே எல்லா கவனமும் செலுத்தப்படும். தரமான மருத்துவம், தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, பெருமணிக நிறுவனங்கள் எல்லாமே நகர்ப்புறத்தை நோக்கி நகரும். பால், முட்டை, காய்கறி, கீரை, எண்ணெய், பருப்பு, முருங்கைக்காய், புடலங்காய் எல்லாமே கிராமத்திலிருந்து தான் போகும். கிராமங்கள் காலியாகும் போது இந்த உணவு உற்பத்தி குறைஞ்சிருது. வேற்று மாநிலங்களிலிருந்து அல்லது வேறு நாடுகளிலிருந்து அத்தியாவசிய தேவைக்கு கையேந்தும் போது ஒரு நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். உன் வாழ்விடத்துல எல்லாம் கிடைக்க செய்யறேன். கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புற வசதிகளை வழங்குதல், சிறந்த கல்வி உன் ஊர்லயே, சிறந்த மருத்துவமனை உன் ஊர்லயே, வேலை வாய்ப்பு அங்கேயே, நீ எங்கேயும் போகாத உன் சொந்த ஊர்ல கவர்மெண்ட் வேலை, அங்கேயே ஐடி கம்பெனி, அங்கேயே சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இப்ப நகரத்தில் கிடைக்கிறத கிராமத்துக்கு நகர்த்துறேன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசு சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேஷனல் ஹைவே NHல இந்தியாவில அதிகமா ஆக்சிடென்ட் இங்கு நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோட்ல அதிக ஆக்சிடென்ட் நடப்பது தமிழ்நாட்டில் 2025ல 21,122 விபத்துக்கள் நேஷனல் ஹைவே நடந்திருக்கு. இரண்டாவது நடந்திருப்பது கர்நாடகா, நம்மளதுல பாதி 13,000. மூன்றாவது நடந்திருப்பது உத்தரப்பிரதேஷ் 10,000. உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை 23 கோடி, நம்முடைய மக்கள் தொகை 8 கோடி. நீங்க கணக்கு பார்த்து அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுல சாராயம் என்பது, குடி என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்துல ஒன்றாக கலந்து சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் வெளியே உறிஞ்சப்பட்டு அதன் பிறகு இந்த சாராயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை காணாம போகக்கூடியதை பார்க்கணும். அரசுக்கு வருமானத்தை உறிஞ்சி 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 இந்த ஆண்டு மட்டுமே 51,000 கோடி டாஸ்மாக் வருமானம். கடந்த 5 ஆண்டுகள்ல 2,24,000 கோடி ரூபாய் ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சு போன ஆண்டு மட்டுமே வழக்கு பாருங்க 21,122 ரோட் ஆக்சிடென்ட் சம்பவங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவும் இறைவனும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டாரான். அதனால இன்னைக்கு உங்களுடைய காலம் முடிந்து விட்டது. ஈரோடை பொறுத்தவரை இந்த தொகுதி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கணும், புதிய விஷயங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி தான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறது. மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் சக்தியாக காங்கிரஸ் திகழ்கிறது என்று அக்கட்சி கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளது. ஏழைகளின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் காங்கிரஸ் அதில் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்தும்படி மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதாக தவறான குற்றச்சாட்டை திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசு வழங்கும் ஊக்கத்தொகை கொள்கைகளை தேசிய முன்னுரிமைகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஆலோசனைதான் வழங்கப்பட்டதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான கடிதத்தையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளதாகவும், இருப்பினும் இதனை தொடர்ந்து பிரச்சனையாக திரு மு.க.ஸ்டாலின் எழுப்பி வருவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுகவுக்கு எதிரான மக்களின் மனநிலையை மாற்றும் நோக்கில் இதுபோன்று திரு மு.க.ஸ்டாலின் செயல்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை அடிப்படையிலானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி என்றும் வாசுகி குறை கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இதுவரை 727 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு திமுக அரசுதான் உத்வேகம் அளித்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களே தொழில் வளர்ச்சிக்கு காரணம் என்று அக்கட்சி கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் நகர்ப்புறங்களுக்கு இணையான வசதிகள் கிராமப்புறங்களில் ஏற்படுத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியளித்துள்ளது.
வாக்குச்சாவடிகளில் பயோமெட்ரிக் முறையை அறிமுகப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.